ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். கலந்தீஸ் சேனல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கலந்தீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட ஃபேவரட் கிரீன் இட்லி. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிக்காத டிஷ் என்னன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க இட்லின்னு சொல்லி. ஸோ அப்படி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட பிடிக்க வைக்கக்கூடிய அருமையான ஒரு ரெசிபி தான் இந்த கிரீன் பொடி இட்லி. ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த கிரீன் பொடி வேற எதுவும் இல்லை, கருவேப்பிலை தான். இந்த பொடி செஞ்சு நீங்க இட்லி செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, இது கருவேப்பிலைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட உளுத்தம்பருப்பு, கருப்புளுந்து, வெள்ளையல், உப்பு, வரமிளகாய், பெருங்காயம், இதுதான் இந்த பொடி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறது. கருவேப்பிலை நல்லா கழுவிங்க. ஃபர்ஸ்டே கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெயிலில் காஞ்சா கூட கொஞ்சம் வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். எள் கருப்பு எள், அது வெள்ளை எள், உங்க சாய்ஸ் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க மனம் வர அளவுக்கு வறுத்தரலாம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டே பிரெக்னென்ட் விமென்ஸ்க்காக ஒரு கருவேப்பிலை பொடி ரெசிபி போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலை பொடி இட்லின்னு இல்லை, சூடான சாதத்துக்கு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட நம்ம எள், உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்க்குறோம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறம் எள்ளு நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. எள் வறுத்துட்டு கருவேப்பிலை ஆல்ரெடி வெயிலில் காய வச்சது தான், இருந்தாலும் ஒரு முறை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி காஞ்ச மிளகாயும் வறுத்து எடுத்துக்கோங்க. தூள் பெருங்காயமா இருந்தா நீங்க வறுத்து வச்சதுக்குள்ள தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கட்டு பெருங்காயமா இருந்தா வறுத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில அரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அருமையான ஒரு கருவேப்பிலை பொடி ரெடி. இந்த சுடுசாதத்துல நெய் விட்டு சாப்பிட்டாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ஸோ இந்த கருவேப்பிலை பொடி ரெசிபியை உங்க வீட்டில் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஸோ இந்த பொடி யூஸ் பண்ணி எப்படி நம்ம பசங்களுக்கு கிரீன் இட்லி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா நான் காலையில செஞ்ச இட்லி ஒரு 4 இட்லி மீதி இருக்கு. இது ஈவினிங் டிஃபனுக்காக செய்யறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரே மாதிரி ரவுண்டாவே இட்லியாவே கொடுத்தா திருப்பியும் கொஞ்சம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ வேற ஷேப்ல ஏதாவது கட் பண்ணிக்கோங்க. தோசை தவால நல்லா அகலத்தில் ஃப்ரை பண்றப்ப நல்லா இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் கடுகும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கடாயிலையும் செய்யலாம், தோசைக்கல்ல நல்லா அகலமா செய்யறப்ப வதக்கறதுக்கு நல்லா இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பொடியே போடுறதுனால தேவையில்லை. இட்லியை நல்லா ஃபர்ஸ்ட் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் கூட நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இட்லி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குன அப்புறமா பொடி எந்த அளவுக்கு வேணுமோ, நல்லா ஸ்பைசியா வேணும், ஸ்பைசியா சாப்பிட விருப்பப்படுவாங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மேல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பொடி சேர்த்தது அப்புறமா நெய் விட்டு நல்லா கலந்து பொடியோட நல்லா இட்லி ஒன்னாகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இது நம்ம கருவேப்பிலை பொடின்னு இல்லை, நம்ம நார்மல் இட்லி பொடியில, அதுக்கப்புறம் வெள்ளையல் பொடி, இதெல்லாம் எங்க வீட்டில் பசங்க காலையில இட்லி 1-2 சாப்பிட்டுட்டு போதுன்னு சொல்றவங்க ஈவினிங் இது நீங்க 4 இட்லி 5 இட்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்டுருவாங்க. ஸோ நாங்கள் எங்க வீட்டில் வழக்கமா செய்யற ஒரு டிஷ் தான் இது, ஈவினிங் ஸ்நாக்காக. நல்லதும் கூட. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையா கொடுத்தா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க, சட்னி கூட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இட்லியில பெரட்டி நல்லா நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி நீங்க கொடுக்குறப்போ ஒரு 30 இட்லி கொடுத்தாலும் கண்டிப்பா காலி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற கமெண்ட்ஸ் ஒன்றும் ரொம்ப வேல்யூபிள். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் கண்டிப்பா நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கலந்தீஸ் சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம கலந்தீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். தேங்க்யூ.